புதிய மெகா தொடர். கொஞ்சம் வினோதமான வித்தியாசமான தொடர்கதை, முற்றிலும் காதல் கதை. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சவங்களுக்கு இத மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் நிச்சயமா இது பிடிக்கும். என்னமா கோயிலுக்கு போலாமா? அப்படி ராஜகிரி ஆண்டி, நீங்க எப்படிங்க? மாமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இவ கோயிலுக்கு வருவான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், எனக்கு தெரியுமா. உன்கிட்ட பேசணும். இங்க வச்சு பேசினா நல்லா இருக்காது. மாமா. சரிங்க ஆண்டி. உன்னை காப்பாத்ததுக்கு தெய்வமே நேர்ல வந்திருக்கு. விருப்பம் இல்லாம கூட ஒரு கல்யாணத்தை பண்ணி வாழ்ந்துடலாம். ஆனா மனசார வெறுத்தவன் கூட ஒரு நாளும் வாழ முடியாது. உன் அன்னிக்காரியோட தம்பியோட ஒரு நாளும் உன்னால வாழ முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை இச்சியோட பார்த்தவன். அம்மா சொன்னிச்சு அப்பா சொன்னிச்சுன்னு அவனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்த. நீ வாழ்ற வாழ்க்கை நரக வாழ்க்கை தான். உன்னை காப்பாத்ததுக்கு தெய்வமே நேர்ல வந்த மாதிரி வந்திருக்கு. உன் மனசுல இருக்கத சொல்லு. நீ படிக்கணும்னு உதவி கேட்டப்போ உனக்கு எல்லா உதவியும் பண்ணவங்க உன் வாழ்க்கையை காப்பாத்த மாட்டாங்க. இந்த கல்யாணத்துல இருந்து நீ தப்பிக்கணும்னா அது இவங்களால மட்டும்தான் முடியும். ஆனா செல்வ மனசுல நான் இருக்க. நானே செல்வ மனசுல நீ இருக்கியா இல்லன்னு பிறகு பாத்துக்கலாம். நீ நிரந்தரமா செல்வ மனசுல இருக்கணும்னா அதுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தனா மனச சுமந்துட்டு இருக்க செல்வா, அவனை நிரந்தரமா நீ மறந்துட வேண்டியதுதான். இப்ப செல்வா உன்னை நேசிக்கிறானா இல்லையான்னு உனக்கு தெரியாது. ஆனா இப்ப ஓ மனசுல செல்வா இருக்கா. அது உண்மைதானே? ஆமா. செல்வா மனச நீ இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அதுக்கு டைம் வேணும். அதுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்படி கல்யாணம் நடக்காம இருக்கணும்னா அதுக்கு இந்த அம்மாவோட உதவி உனக்கு தேவை. இவங்களால மட்டும்தான் இந்த கல்யாணத்துல இருந்து உன்னை காப்பாத்த முடியும். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவோம். அதுக்கப்புறம் ஓ மனசுல இருக்கத செல்வா கிட்ட சொல்லு. சரிடி. ஆண்டி, இவ கோயிலுக்கு வருவா. வாமா போகலாம் வா. இருங்க ஆண்டி, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஆண்டி போலாம். ஆண்டி மகாலட்சுமி மாதிரி இருக்கா. என் செல்வா கூட நடந்து போனா அவ்வளவு பொருத்தமா இருக்கும். ஒண்ணு இல்ல, பார்த்தேன். என்ன இல்ல, இவ்வளவு அழகா இருக்கீங்களே, அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் அழகா? அழகே புறம் போடுற பேரழகி நீ. நான் அழகு? இல்ல இல்ல, உங்க அழகுக்கு முன்னாடி என் அழகு ஒண்ணுமே இல்ல. அப்படி ஆப்பிள் மாதிரி இருக்கீங்க. கடிச்சுக்கிட்டா? ஏண்டா கடிச்சுக்க. நல்லா கடிக்கணும் சொல்லிட்டேன். நீ தானே கடிச்சுக்கிட்டான்னு கேட்ட, நானே தாரேன். இந்தா கடிச்சுக்க. அப்படி இருக்க வேண்டிய செல்வா தானே எனக்கு இப்படி இருக்கா? ஒரு நேரத்துல அப்படித்தானே அவன் இருந்தா. அவன் சேட்டையும் அவன் கிண்டல் பேச்சும் மயக்காத பெண்ணையும் மயக்கும். அப்படி இருந்தவன் தானே இன்னைக்கு எல்லாத்தையும் வெறுத்து நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். மறுபடியும் அவன் முகத்துல சிரிப்ப பார்த்ததே நீ வந்ததுக்கு அப்புறம் தான். அவன் நிரந்தரமா சிரிக்கணும்னா நீ வேணும். அவனுக்கு நீ வேணும். அவன் மனசுல இருக்க கவலைக்கெல்லாம் மருந்து நீ மட்டும்தான். உன்னால மட்டும்தான் அவனை சிரிக்க வைக்க முடியும். அவன் மனசுல நீங்காத பாரம் இருக்குது. அந்த பாரத்துக்கு மருந்தே நீதாமா. ஆண்டி, நீங்க அழறீங்களா? இல்லம்மா, அழலம்மா. அழுது முடிச்சுட்ட. இனி அழுதுக்கு கண்ணீர் இல்லம்மா. இப்ப மறுபடியும் சிரிக்கலாம் நினைக்கிறேன். ஆனா அந்த சிரிப்பு உன்கிட்டதான் இருக்கு. நீ எனக்கு சிரிப்ப கொடுக்க போறியா இல்ல நிரந்தரமா இந்த அழுகு எனக்கு கொடுக்க போறியா? ஆண்டி, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கதறி கதறி எனது உள்ளம் உழைந்து போனதே. இன்று சிதறி போன சில்லில் எல்லாம் உனது பிம்பமே. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன்
அடித்தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். செல்வா வெட்டு, அப்புறம் அத்தை கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். விடு செல்வா, ஐயோ என் கைய விடு செல்வா. முடியாது, முடியவே முடியாது. என்கிட்ட நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். செல்வா வேண்டாம். வேணும் வேணும். நோ நோ நோ. அதான் நிரந்தரமா என்ன விட்டுட்டு போயிட்டிய, அப்புறம் ஏன் என்ன தட தட இப்படி கொண்டுகிட்டு இருக்க? துரோகம் பண்ணிட்டு போயிட்டேன்னு தெரிஞ்ச நினைவுகளை என்னால மறக்க முடியலையே. ஏன் எனக்கு துரோகம் பண்ணுன? ஏன் எனக்கு துரோகம் பண்ணுன? வாழவும் முடியாம சாகவும் முடியாம தினம் தினம் செத்து செத்து பொழைக்கிறேன்னு. செல்வா செல்வா, என்ன ரோஹித்? ராஜகிரி அம்மா அந்த அழகி பொண்ணு இல்ல? என்ன? செல்வா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. ராஜகிரி அம்மாவுக்கு அதான் அழகி பொண்ணு இல்ல, அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். அம்மாதான் தினம் தினம் பொண்ணு பார்க்க போய்கிட்டு தானே இருக்காங்க. எனக்கு என்ன தெரியாமல இருக்குது? பொண்ணு பார்க்க போனது என்னமோ உண்மைதான், அது அழகிய பார்க்கறதுக்கு முன்னாடி. என்ன சொல்ற? ஆமா செல்வா, அழகிய பார்க்கறதுக்கு முன்னாடி தான் பொண்ணு பார்க்க போனாங்க. எப்போ அழகிய பார்த்தாங்களோ அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போறதே இல்ல. ஏன்னா அழகிய அம்மா மருமகளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்க? இல்ல செல்வா, அழகிய அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணோட குணம், தைரியம், தன்னம்பிக்கையான பேச்சு எல்லாமே அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் உன் முகத்திலயும் சில மாற்றங்களை பார்த்தாங்க. உனக்கும் பிடிச்சிருக்குன்னு அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இப்ப எனக்கு யாரையும் பிடிக்கல. இப்ப வேணா உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா நிச்சயமா அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கும்னு அம்மாக்கும் தெரியும். இல்ல ரோஹித். இங்க பாரு செல்வா, உன்னை பத்தின எல்லா உண்மையும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லதுக்காக அம்மா இன்னைக்கு போயிருக்காங்க. உண்மைய சொல்லி அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அம்மா பேச போயிருக்காங்க. சத்தியமா அந்த பொண்ணு என் கதையை கேட்க மாட்டா. எப்படி சொல்ற செல்வா? நிஜமா சொல்றேன், அந்த பொண்ணு என் கடந்த கால கதையை கேட்கவே மாட்டா. ஆனா அம்மா போயிருக்காங்களே. கேட்க மாட்டா. அதை விடு செல்வா, உனக்கு அந்த பொண்ண என் கதையை கேட்டா எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்? செல்வா, உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும் செல்வா. நிச்சயமா அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கும். என் கதையை கேட்டா பிடிக்காது. அந்த பொண்ணு அந்த கதையை கேட்க போறதும் கிடையாது. சரி, அதையே நம்ம இங்க பேசிக்கிட்டு வா, போய் பார்க்கலாம். அம்மா சொல்றத அந்த பொண்ணு கேக்குறாளா இல்ல நீ சொன்ன மாதிரி கேட்காம போறாளான்னு அங்க போய் பாத்துக்கலாம். வேண்டாம் ரோஹித். செல்வா, நான் சொல்றதை கேளு, நீ வா. வேண்டாம் ரோஹித், எனக்கு பயமா இருக்கு ரோஹித். நேத்து உன்னை கவனிச்சா செல்வா? என்ன? நம்ம கார் எடுக்க வரும்போதே அந்த பொண்ணு மூச்சு வாங்க ஓடி வந்தா. நீ ஏதாவது பேச மாட்டியான்னு உன் முகத்தையே அந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்தா. அதுல இருந்து தெரியலையா? அது நன்றி சொல்றதுக்கு கூட இருக்கலாமே. நன்றினா வீட்டே சொல்லிருக்கலாமே. இப்படி உனக்கு பின்னாடியே ஓடி வரணும்னு அவசியம் இல்லையே. அந்த பொண்ணு மனசுல நீ இருக்கிற செல்வா. வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். ஐயோ செல்வா, நிஜமாதான் சொல்றேன், அந்த பொண்ணு மனசுல நீ இருக்க. இப்ப அவ மனசு நான் இருந்தாலும் என்னை பத்தி தெரியும் போது என்ன வெறுத்துருவா. பரவாயில்ல, ஏதோ ஒரு முறையில அவ என்ன நேசிச்சான்னு நினைச்சிட்டாது. நான் இருந்துட்டு போறேன். இங்க இருந்து போ ரோஹித். அதான் நீயே சொன்னிய, அந்த பொண்ணு உன்னை பத்தி தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டான்னு. ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டானா? சொல்லு ரோஹித், ஒருவேளை எங்க அம்மா சொன்னதை அவ காது கொடுத்து கேட்டானா? உன்னை உண்மையா நேசிச்சிருந்தா காது கொடுத்து கேட்க மாட்டா. யாருக்குதான் கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்காது? அவ சின்ன பொண்ணு, கட்டாயமா என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பா. ஒருவேளை தெரிஞ்சுக்கலனா? வாய்ப்பே இல்ல. நிச்சயமா அவ என்ன பத்தி தெரிஞ்சுக்குவா. தெரிஞ்சுக்கிட்டு வந்த வழியை பார்த்து போயிருவா. சரி, நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? அத கோயிலே போய் பாத்துருவான். கோயிலா? அங்கதான் அம்மா கூட்டு போய்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. சரி, உன் ஆசைக்காக நான் வாரேன். அங்க எங்க அம்மா கிட்ட கதையை கேட்பா. கேட்டுட்டு அப்படி திரும்பி பார்க்காம போவா. என்ன, அம்மா தான் கண்ணீர் சிந்திட்டு வீட்டுக்கு வர போறாங்க. அதெல்லாம் போய் பாத்துக்கலாம், வா செல்வா. கடவுளே, என் பிள்ளைய பத்தின அத்தனை ரகசியத்தையும்
என் புள்ள யார் கூட வாழ்ந்தா நல்லா இருப்பானோ, என் வீட்டுக்கு யார் மருமகளா வந்தா நல்லா இருக்குமோ, அந்த பொண்ணு கிட்ட நான் சொல்ல போறேன். நீ தான் துணை இருக்கணும். என் புள்ளைய பத்தின எல்லா ரகசியமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு என் புள்ளைய விரும்பணும். அதுக்கு ஒன்னதான் நம்பி வந்திருக்கேன். இது வரைக்கும் என் புள்ளைக்கு கொடுத்த தண்டனைலாம் போதும். அவன் இது வரைக்கும் பட்ட அவமானம், வலி, வேதனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரட்டும். நம்பி சொல்ல போறேன். கடவுளே, இந்த ஆண்டி ஏதோ என்கிட்ட சொல்லக்குதான் கூட்டு வந்திருக்காங்க. அது எனக்கு எதுவுமே தேவையில்லை. இவங்க புள்ளைய நான் மனசார விரும்புறேன். அவரையே எனக்கு புருஷனா கொடுத்துருங்க. கடவுளே, என் ஃப்ரெண்ட் அழகி அந்த செல்வாவை நேசிக்கிறா. அவளுக்கே அவனை கொடுத்துருங்க. இந்த ஆண்டி ஏதோ ரகசியத்தை சொல்லக்குதான் கூட்டு வந்திருக்காங்க. கடந்த காலம் என்னைக்கும் நல்லா இருக்க போது இல்ல, கசப்பாதான் இருக்க போகுது. அது என் ஃப்ரெண்டுக்கு தேவையில்லை. அவ அதை தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அவ ஆசைப்படுறது செல்வாவை மட்டும்தான். அவனை கொடுத்துருங்க. இந்த ஆண்டி சொல்ற எந்த ரகசியமும் என் அழகி காதுல கேட்க கூடாது. நிச்சயமா செல்வா நல்ல மனுஷனாதான் இருக்க முடியும். செல்வா கூட வாழ்ந்தா அழகி சந்தோஷமா இருப்பா. கடவுளே, எந்த ரகசியமும் என் அழகி கேட்க கூடாது, கேட்க கூடாது, கேட்க கூடாது. ராஜகிளி ஆண்டி, ஐயோ ஆண்டி ரகசியத்தை சொல்லிடுவாங்க போலுக்கு. பார்த்தல, அம்மா சொல்ல போறாங்க. அந்த பொண்ணு கேட்கறதுக்கு ரெடியா நிக்கிறா. இரு செல்வா, அதெல்லாம் இருக்காது. வேண்டாம் ரோஹித், என்ன விட்டு. இதெல்லாம் மறுபடியும் கேட்கறதுக்கு என் மனசுல தைரியம் இல்ல. ஐயோ ஆண்டி, இப்ப எதுக்கு ஆண்டி இந்த ரகசியம் எல்லாம்? இல்ல, நான் செல்வா பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு அவர் கடந்த காலம் எதுவும் தேவையில்லை. நான் இப்ப பார்த்த என் செல்வா போதும். என் மானத்தை காப்பாத்தின அந்த செல்வா போதும். அந்த அழகன் போதும். கிளம்பு வேண்டா, என்னால இங்க நிக்க முடியாது. அம்மா, நான் உன்கிட்ட ராஜகிளி ஆண்டி உள்ள வாங்களே. அங்க பிரசாதம் சூப்பரா கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடலாம். பார்த்தல, பார்க்கலாம் பார்க்கலாம். இல்லம்மா, நான் சொல்ல வரத ஆண்டி, உங்க வீட்ல ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சே. ஆமா, அது ஏன் நாய்க்குட்டி தான். அது நீ ஆசைப்பட்டியேன்னு தூக்கிட்டு வந்தேன். அந்த நாய் இருக்கட்டும், நான் சொல்ல வரத அது ஏன் நாய்க்குட்டி, அது எனக்கு வேணும். நான் தான் அந்த நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சேன். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த நாய்க்குட்டி உங்க வீட்ல இருக்குது. அதுக்கு நான் தண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு கொடுத்தேன் ஆண்டி. அதுக்காக திட்டுதான் வாங்கினா பாத்துக்கங்களேன். யார்கிட்ட? வேற யார்கிட்ட? உங்க மகன் கிட்ட தான், செல்வா கிட்ட தான். இவளுக்கு அப்ப செல்வா சார் யாருன்னு தெரியாது. நாய்க்கு தான் தண்ணி கேட்டா, அவங்களும் கொடுத்தாங்க. இவ வாங்கினவ தான் கொஞ்சம் விடுக்குன்னு வாங்கிட்டா. செல்வா சார் என்ன திட்டிட்டாரு ஆண்டி. ஐயோ, என்ன திட்டு, என்ன அழுவ அழுதேன் தெரியுமா ஆண்டி? பாத்தியா செல்வா, அந்த பொண்ணுக்கு உன் கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வம் இல்ல. சரி சரி, பார்க்கலாம் விடு. சரிம்மா, அந்த நாய்க்குட்டி தானே, அது உனக்கு தான், அது உன் நாய்க்குட்டி தான். ஆனா நான் சொல்ல வரத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறியா? சரிங்க ஆண்டி. ஐயோ, நான் என் மகன் செல்வனை பத்தி, அந்த நாய்க்கு பிஸ்கட் போடுவீங்களா இல்லனா வெறும் பால் மட்டும் தான் ஊத்துவீங்களா? யாருகிட்ட? எங்க அழகிக்கிட்டயா? ஒரு பொண்ணு ஒருத்தனை மனசார விரும்பிட்டா யார் தடுத்தாலும் அவ மனசுல இருந்து அவனை எடுக்கவே முடியாது. அவ கல்லறைக்கு போற வரைக்கும் அவன் தான் அவ மனசுக்குள்ள இருப்பான். இப்ப என்ன சொல்ற செல்வா? பார்க்கலாம். நாய்க்கு தண்ணி பிஸ்கட் எல்லாமே கொடுப்போம். நான் சொல்ல வரத கொஞ்சம் கேக்குறியா? இவ கேப்பா. சரிங்க ஆண்டி, நீங்க சொல்லுங்க ஆண்டி. ஐயோ, வேண்டாம், கேட்க வேண்டாம். உனக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ கேட்க வேண்டாம். செல்வா, அத்தடி செல்வா. விட்டுருங்கம்மா, அது அவளுக்கு கேட்க விருப்பம் இல்லைல்ல. செல்வா, விருப்பம் இல்லைல்ல. விருப்பமா? இல்ல. கண்ணி உந்தன் மடி சாய வேண்டும், கம்பன் வரிகள் நீ சொல்ல வேண்டும், உன்னை கட்டிக்கொண்டு தூங்க வேண்டும், உந்தன் வீரல் தலை கோதிட வேண்டும், கையோடு இரம் காண வேண்டும், கண்ணீரில் குளிர் காய வேண்டும், உதட்டுக்கும் தூரம் வேண்டும், உயிருக்குள் உயிர் சென்று சேர வேண்டும், தாயாய் சேயாய் மாற வேண்டும், புத்தம் புது மலரே
என் ஆசை சொல்லவா அப்பாடா. செல்வா நீ ஜெயிச்சிட்ட. அழகுராணி பாருடி. அதான் பார்க்கணும் போல இருக்கே, பார்க்கணும் போல இருக்கேன்னு சொன்னியே. ஐயோ எடி வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருடி. பார்க்கணும் போல இருந்ததா? அப்புறம் என்னடி இதுக்கப்புறமா அந்த கதையை போட்டு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நானும் அவ கேப்பாளான்னு தான் பார்த்தேன். அவ கேட்கல. ஏன்னா அவ உண்மையை நேசிக்கிறா. அம்மா நல்லா இருடா, நல்லா இரு, நல்லா இருப்ப. சரி பேசிட்டு வீட்டுக்கு வா. சரிங்கம்மா. ரோஹித், செல்வாக்கு துணையா இங்கே நிக்கேமா. ராஜகிளிக்கு மருமக வந்தாச்சு. இனி இந்த கட்டை நிம்மதியா வேகும். அதையெல்லாம் சும்மா முடிஞ்சு போச்சே. இங்க பாரு, நல்ல சந்தர்ப்பம். உன் மனசுல இருக்கதாங்க சொல்லிடு. சீ போடி, அது எப்படி முடியும்? அப்போ அன்னிக்காரோட தம்பி தான் பாத்துக்க. பிடிச்சிருக்கு. அந்த பயம் இருக்கும்ல. செல்வா அம்மாவை சொல்ல விடாம பண்ணிட்ட. ஆனா என்கிட்ட முடியாது. ஐயோ இது என்ன புது பிரச்சனையா இருக்குது? அப்போ கடந்த கட்ட பத்தி தெரிஞ்சே ஆகணுமா? என்னை பத்தி தெரிஞ்சே ஆகணும். எங்க வீட்ல தேடுவாங்க. போயிட்டு வரட்டா? பரவாயில்ல, நான் சொல்றதை கேட்டுட்டு போலாம். வசமா சிக்கிட்டியடி. பாரு. சரி, அவர் பாட்டுல சொல்லட்டும். நீ பாட்டுல உன் கவனத்தை யார் எங்கேயாவது செதற விடு. வேற வழி? நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்டி அழகி, பெரிய ஸ்டோரியா இருக்கும் போலுக்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்குல்ல. சரி கேட்டுதான் பாப்போமா. கொன்னுருவேன். சரி நீங்க சொல்லுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன? வாயில தூசி. அவளும் என்னத்தான் பண்ணுவா? சரி, 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன? அதே தூசிதான். தூசி இருந்தா இருந்துட்டு போட்டோம். நான் சொல்றத கேளு. கோமதி, வேற வழி இல்ல. ஆயுதத்தை கையில எடுத்துரு. கையெடு, நான் சொல்லணும். பரவாயில்ல. ஏன் செல்வா அந்த பொண்ணே வேண்டான்னு வாய பொத்துது. திரும்பவும் சொல்லிதான் தீர்வேன்னு உனக்கு ஏன் இந்த பிடிவாதம்? நீ நல்லவனு இதுல இருந்து அந்த பொண்ணு புரிஞ்சிருப்பா. நீ நல்லவனா இருந்தும் உன்னை புரிஞ்சுக்காம போனவங்களுக்காக இந்த பொண்ணை ஏன்டா நீ தண்டிச்சுக்கிட்டு இருக்க? நான் சொல்ல வரத இதுக்கு மேல நான் திரும்பிக்கிடுதேன். அத முத செய். இல்ல, நான் சொல்ல வரத 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மட்டும்தான் நெத்தியில முத்த கொடுக்க தெரியுமா என்ன? உங்களை கட்டி அணிச்ச முத்த கொடுத்துட்டேன். பழைய கதை சொல்லிட்டாங்க, பழைய கதை. இனி போய் திறந்தீங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்னது கேட்கல இல்லன்னா மறுபடி? சரி, நான் கேட்க மாட்டேன். கனவா இல்ல இது நிஜமா? நான் சொல்ல போறேன். மறுபடி சொல்லாம பண்ணணும், பாத்துக்க. போங்க. இல்ல, நான் சொல்ல போறேன். திரும்பலாம் கிடைக்காது. இல்ல, வேணும். கிடைக்கும் போது கிடைக்கும். இப்போ கிடைச்ச வரைக்கும் போதும். நான் வாங்கினதை திருப்பி கொடுத்துருவேன். நீங்க கொடுத்ததை நான் திருப்பி கொடுத்தேன். இல்ல, இப்போ நீ கொடுத்துட்டல, அதை நான் திருப்பி கொடுக்கணும்ல. நீங்க கொடுத்ததை தான் நான் திருப்பி கொடுத்தேன். அது எப்படி? அம்மா அப்பா எங்க அண்ணிக்காரி எல்லாரும் இருக்கும்போது எப்படி? சத்தியமா எனக்கே தெரியல. அது வீட்டுல போய் தான் யோசிச்சு பார்த்தேன். பயமா இருந்தது. தோணுச்சு, கொடுத்துட்டேன். இப்ப என்ன தோணுது? இப்போ வட்டி முதலுமா கொடுக்கணும்னு தோணுது. தோணும் தோணும். பேசாம கோயிலுக்கு வாங்க. வட்டி முதலும் கொடுத்துட்டு போலாம். நான் போறேன். போகாத. ஏய், கோயில கோமதி இருக்கா, நான் கிளம்புறேன். வாங்கிட்டு போ. ஐயோ சிக்கிட்டியே அழகி. இங்க என்ன நடக்குன்னு தெரியாம இவ வேற. அண்ணி, இவளுக்கு தான் அண்ணின்னு கூப்பிட்டா பிடிக்காத. அத்தை இரு, உனக்கு தனியா இருக்குதே.
செல்வா விளாண்டதெல்லாம் போதும், வா செல்வா. மதியம் நீங்க வரியான வட்டி முதல்ல கொடுக்கணும். இங்க வா, கடன் அன்பே மதிக்கும். சீக்கிரம் வா. நான் உனக்கு கடன் எல்லாம் வாங்கல. ஆஹா, கொடுத்துருக்கலாம், வாங்கிட்டு போயிரு. கொடுத்தாளா? அத்தி, அத்தாச்சி, மைனிச்சி, அண்ணி, நான் கொடுத்ததை கேன்சல் பண்ணிட்டேன். அட பாரவதி, கொஞ்சம் திரும்பி பாரு. நீ கொடுத்ததெல்லாம் கணக்கு ஒப்பிச்சிட்டு இருக்க. இது வரைக்கும் உன் மைனிக்காரிக்கு நீ காணலங்க மட்டும் தான் தெரியும். நீ கொடுத்துட்டு வந்ததெல்லாம் கணக்கு ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க. முடியாது. சரி, நானே கொடுத்துறேன். என்ன வாங்காம வந்துட்ட? கொடுத்துடட்டுமா? போதும், கொடுத்த வரைக்கும் போதும். ஐயோ, அழகி செத்தா. செல்வா, ஏன் பயப்படுற? அண்ணி செத்து. அண்ணி பயப்படாத, அதல்ல. அழகி, எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. என்ன, அவ இங்க தானே இருக்கா? என்ன என்ன அழகிக்கு என்ன? அதானே, இனி கத்து பாப்போம். யாருக்கிட்ட? என் செல்வா கிட்ட. அவன் கலை இறங்காத வரைக்கும் தான் அமைதா இருப்பான். இனி அவன்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நான் இருக்க. அழகி, வீட்டுக்கு வா. அக்கா, என்னக்கா, என்ன நடக்குதுங்க? ரொம்ப நல்லவா, எவனையும் காதலிக்கலன்னு சொன்ன? ஆமா, யாரையும் காதலிக்கல, என்ன மட்டும்தான் காதலிக்கிறா. சிங்க பாரு, உன்கிட்ட பேசல. நாங்க எங்க வீட்டு பின்னாடி பேசிட்டு இருக்கோம். அழகி, வீட்டுக்கு வா. பயமா இருக்கு, பயமா இருக்கு. நான் இருக்கும்போது உனக்கு பயம் வருதா? என்ன மீறி எதுவும் பண்ண முடியாது, தைரியமா இரு. ஏய் தம்பி, அவள கரகரன்னு எடுத்து வீட்டுக்கு போ. எங்க அவனை தொட சொல்லி பாப்போம். ஏய், என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? இல்ல தொட சொன்னியா? எங்க அவனை தொட சொல்லி பாப்போம். அது டேய், இப்ப இழுத்துட்டு வாடா. வேண்டாம். என்ன, இன்னைக்கு தானே குறுக்கு நிமிர்ந்திருக்கு, மறுபடி அப்படினா? என்ன அடிச்சது இவன் தான்க்கா. அடிச்சீங்களா? ஆமா, எவ்வளவு தைரியம் தான் ஏன் அழகிய தொடவான். அதான் ஊம குத்தா குத்தி அனுப்புனேன். அப்பா, முன்னாடியே என்ன பிடிக்குமா? பார்த்தன்னைக்கு பிடிச்சது. என் நெத்தியில குங்குமத்தை வச்சிய அப்பமே பிடிச்சது. என்னை விட்டு கொடுக்காம பேசுனிய அப்ப எனக்கு பிடிச்சது. தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சோன்ன என்ன மன்னிப்பு கேட்க வச்சிய அதுவும் எனக்கு பிடிச்சது. மொத்தத்துல உன்னை பார்த்த அன்னைக்கே எனக்கு பிடிச்சது. அப்படியா? சரி, இதுக்கெல்லாம் சேர்த்து அப்புறமா கொடுத்துக்கிட்ட. அட பாதவதி, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ இன்னும் இந்த வரச்சதான் பாத்துட்டு இருக்கியா? கடனெல்லாம் உடனே அடைச்சிடணும். எங்க அடிச்சிரு பாப்போம். இப்ப வேண்டாம். ஆனா கட்டாயமா கடன் அடிச்சிடும். கடன் பட்டுக்கல்ல, அடைச்சிருவேன். அழகி, யோ அண்ணி, சீ அத்தை, சீ மைனி, சீ சித்தி, அவ இங்க தானே இருக்கா? அவ எங்க இங்க இருக்கா? ஆமாமா, செல்வாக்குள்ளலாம் இருக்கா. இரு, அவ கதையை முடிச்சுட்டு உனக்கு முடிக்கிறேன். ஒன்னும் பண்ண முடியாது, அவ மாட்டி இருக்குது செல்வா கிட்ட. செல்வா பத்தின பழைய கதையெல்லாம் கேட்டா இந்த அன்னிக்காரி தலதறிக்க ஓடுவாளே. நானே கேட்டனத்துல இருந்து யார்கிட்டயும் ஓடிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன் அழகியே தெரிஞ்சு போலன்னு கொஞ்சம் பதட்டத்துலதான் இருந்தேன். பரவாயில்ல, பயம் உள்ள தெரிஞ்சுக்க மாட்டேன்னுட்டு. அவ புத்திசாலி, அதான். நான் ஒரு அவசர குடிக்கு அவசரப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் அழகி கிட்ட குட்டி பாம்பா அடங்கி நிக்காம பாரு, அவனை பாராட்டணும். அவன் அடங்கி போறவனே கிடையாது. இரு, நாளைக்கு அவ கட்டில தாலி கட்டு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இவன் வெறும் பயலா இருந்தா நெத்துக்கு அடிச்சு விரட்டிருக்கலாம். இவன் தான் செல்வா குலவனாச்சே. நம்ம பாச்சா படிக்காம போயிட்டுனா எதுவுமே சுச்சமா தாண்டா கையாளணும், தந்திரமா தாண்டா இவளை கையாளணும். இவளை ராத்திரியா இறையாடிடு. குறுக்கு வழியில தான் டப்போனும் நிக்கிறான் பாரு, அவங்கிட்ட மோத முடியாது. ராத்திரியே சொல்லிட்டல்ல. அப்படி ஏதாவதுன்னா நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் இல்ல எவனுமே கட்ட மாட்டான். இப்போவுமே இதெல்லாம் வந்துரு. நீ ஏன் சொல்லிட்ட, இதுக்கப்புறம் என்ன? எதையும் கண்டு காணாம வந்துரு, பாத்துக்கலாம். இல்லையே, இவ அன்னிக்காரி இப்படி போறவ கிடையாத. அழகி, அவங்க அன்னிக்காரி போயிட்டா, இங்க பாரு. எதுக்கு அப்படி பயப்படுற? என்ன மீறி உன்னை யாராவது தொட்ட முடியுமா? இல்ல தொடதான் விட்டுருவனா? எங்க அண்ணி பத்தி உங்களுக்கு தெரியாது.
அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல செல்வா, உண்மைதான் அழகி சொல்றதே. அவ அண்ணி சும்மா போறானா காரணம் இல்லாம போயிருக்க மாட்டா. ஏதோ பெருசா பிளான போட்டுட்டு தான் போயிருக்கா. எனக்கு பயமா இருக்க. எதுக்கு பயந்துகிட்டு? சரி வா கிளம்பலாம். ரோஹித் வண்டி எடு. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. எங்க கிளம்பு. சப்பா, செல்வா, கிளம்பு. நேராவது. ரோஹித் வண்டி ரெடி பண்ணு. இங்க நம்ம வீட்டுக்கு. விளையாடாதீங்க. போங்க. ராதா என்ன பேசிட்டு இருக்க? வா கிளம்பு, நேராவது இல்ல. அதானே, செல்வா பத்தி எனக்கு தானே தெரியும். அத்தி, எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. நான் நடந்து போய்க்கிடுவேன். நீங்க போங்க. இனிமேல் அது உன் வீடு கிடையாது, புரியுதா? வண்டியில ஏறு. நம்ம வீட்டுக்கு போறோம்னு சொன்னேன், புரியுதா? நம்ம வீட்டுக்கு போறோம். உங்களுக்கு விளையாட்ட போச்சு. நான் கிளம்புறேன். அழகி, உங்க வீட்டுக்கு வேண்டாம். அம்மா அப்பா அண்ணனுக்குலாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இல்ல, அதுக்காக செல்வா கூட போன்னு நான் சொல்லல. என் வீட்டுக்கு வா. என் வீட்டுக்கெல்லாம் உங்க அண்ணன் ஒன்னும் வாழாட்ட முடியாது. வா. இல்லமா, என் கூட வரட்டும். அவ இனிமே என் கூட தான் இருப்பா. செல்வா, இப்ப இவன் வீட்டுக்கு போனா அங்க என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. அதான் நான் பாத்துக்கிட்டேன். எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அதுவும் சரிப்பட்டு வராதே. இல்ல, அது சரிப்பட்டு வராதே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப உங்க வீட்டுக்கு அனுப்புனா அங்க எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க. அது சரிப்படாது. நான் இவளை கூட்டிட்டு போறேன். ஓகே, வண்டி எடு. அழகி, உங்க கூட வரும்போதே மறுபடி வந்தாதானே நல்லா இருக்கும். நான் அடுத்த நிமிஷத்தை நம்புறவன் கிடையாது. இப்பவுமே என் கூட கிளம்பி வா. செல்வா குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா. செல்வா, இல்ல, இப்ப கிளம்பி வா. செல்வா, உன்னை வண்டியை ரெடி பண்ண சொன்னேன். இல்ல, அப்படி வர மாட்டேன். நான் அது தப்பு பண்ண மாட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. உசுரே உங்க கூட தான் வாழுவேன். அப்ப என்ன, வா. அதுக்காக இப்படி வர முடியுமா? நான் உங்க கைய பிடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வரும்போதே நீங்க வச்ச குங்குமம் என் நெத்திலையும் நீங்க கெட்ட தாலி என் கழுத்துல இருக்கும் போதுதான் உங்க கூட உங்க மனைவியா நான் உங்க வீட்டுக்கு வருவேன். ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அப்பா, தப்பிச்சா. அதுக்கு என்ன, நான் வச்ச குங்குமம் நான் கெட்டின தாலி தானே வேணும். என்ன பேசுறீங்க? வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. நீ கிளம்பி என் கூட வா. இல்ல, அது தப்பு. நான் வர மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்கலையா? ஐயோ, நீங்க ஏன் அதை இதையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? வேண்டாம் அழகி, ப்ளீஸ் வந்துரு. அங்க அனுப்புனா உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. வேண்டாம், வா வந்துரு. இல்ல, நான் எங்க வீட்டுக்கு போறேன். எங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க என்ன பாத்துக்கிடுவாங்க. அவங்க கிட்ட உங்களை விரும்பதா சொல்றேன். என்ன மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி என்ன மீறி யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது. நாளைக்கு அம்மா கூட்ட வந்து பொண்ணு கேளுங்க. என்ன பேசிட்டு இருக்க? நான் அடுத்த நொடியை நம்பாதவன். இப்ப மட்டும் தான் நிரந்தரம் நம்புறவன். என் கூட வா. நான் எதிர்காலத்தை நம்புறவன். சந்தோஷமா வாழ்வேங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் வாழணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் அப்படிதான் வாழுவேன். ப்ளீஸ், உங்க மனைவியா உங்க கூட வரணும், புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு அம்மா கூட்டிட்டு வந்து பொண்ணு கேளுங்க. எங்க வீட்டை பத்தி பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிடுவேன். எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. வா கிளம்பு. இப்ப நம்ம ரெண்டே நடந்துக்கிட்டத உங்க வீட்டாளர்கள் யாரும் பார்க்காம இருந்தா அனுப்பி வச்சிருப்பேன். நீ என்கிட்ட பேசினதையும் நான் உன்னை விரட்டி வந்ததையும் அன்னிக்காரி பாத்துட்டா. இதுக்கப்புறம் அவ புத்தி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றத கேளு, என்ன நம்பு. வா போலாம். நான் சொன்னா சரியா இருக்கும், நம்பு. வா. நான் என்ன பாத்துக்கிட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு எதுவும் ஆகாது. அதான் நீங்க இருக்கீங்களே. சரி, அப்ப எங்க வீட்டுக்கு போண்டா, உங்க வீட்டுக்கு போகலாம். வா. என்ன செல்வா, எங்க வீட்டுக்கு தானே வர மாட்டேன். அப்ப நம்ம உங்க வீட்டுக்கு போவோம். விளையாடாதீங்க, போங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் அழகே. உன்னை இனி நான் தனியா விட முடியாது. செல்வாக்கு பயம். செல்வாக்கு பயம் வந்துட்டு. செல்வா, அதான் அந்த பொண்ணு சொல்லுதுல, அந்த பொண்ணு மீறி எதுவும் நடக்காது. நீ தைரியமா வா. அப்படி ஏதாவது பிரச்சனைனா நம்ம பாத்துக்கலாம். ஆமா, நான் ஏதாவது பிரச்சனைனா உடனே உங்க தேடி ஓடி வந்துடுறேன். அதான் இப்ப நீங்க இருக்கீங்க, தைரியம் எனக்கு இருக்குதே. எனக்கு ஏதாவது ஆயிருமா என்ன? அப்படி பிரச்சனை வரப்போது தெரிஞ்சாலே நான் ஓடி வந்துடுறேன். போதுமா? நான் சொல்றத கேளு அழகி, வேண்டாம். ப்ளீஸ். செல்வா, அதான் சொல்றாளே. வேண்டாம் அழகி, சொன்னா கேளு அழகி. நீ பயப்படாம போங்க, நான் பாத்துக்கிடுவேன். நீ என் பேச்ச கேட்க மாட்டேல, என் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேல. அப்படி இல்ல. என்ன, அப்ப வர வேண்டியதானே? எங்க வீட்டுல அப்படி என்ன யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. எங்க அம்மா கூட என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க. வா. ஆனா எங்க வீட்ல கேள்வி கேட்பாங்க. நம்பிக்கையா தானே உன்னை கோயிலுக்கு அனுப்பி வச்சேன். இப்படி ஓடி போயிட்டேன்னு என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்பிக்கையில தானே அனுப்பி வச்சாங்க. நான் வீட்டுக்கு போணும். வழிய விடுங்க. இந்த அழகி,
நான் சொல்றத கேளு, எனக்கு சரியா படல, நீ போக வேண்டாம். அலிய விடுங்கன்னு சொன்னேன். என்ன மீறி நீ போக முடியாது. அலிய விடுங்கன்னு சொன்னேன். என்ன நம்புங்க, எனக்கு எதுவும் ஆகாது. வேண்டாடி, சொன்னா கேளு. நான் உங்களை கட்டி அணைச்சிருக்கேன்ல, என்ன நம்பணும். நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்கிற காட்சியாவும் நெசமா மாற கூட்டி போகிற ஓ சாமி பார்த்து கும்பிடும் போதும் நீதான நெஞ்சில் இருக்க ஏ உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்ன பார்த்ததாலே. போதுமா? இப்போ ரெண்டு பயம் ரொம்ப வருது. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. வேண்டாண்டி, சொன்ன கேளு, என் கூட வந்துடுடி. வேண்டாம், சரி போயிட்டு வரேன். வேண்டாண்டி, வேண்டாண்டி. ஒண்ணு இல்ல.